இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பார், போலீஸ் என்ன ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஒன்னையும் ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்ன எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? நான் வர்மா, அத மறந்துட்டியா? ஐயோ வர்மா, நான் உனக்கு அட்வைஸ் பண்ணல வர்மா. இவர் உனக்கு நான் ஜஸ்ட் அலர்ட் தான் பண்றேன். நீ ஒன்னும் பண்ணி கிழிக்கலாம் வேணாம். இப்ப என்ன, அந்த ஏடி என்ன தேடி வருவா, அவ்வளவுதானே? வரட்டும், வரணும் வரணும். போலீஸ் வந்துட்டாங்கண்ணே. எப்படி போகலாம்? ஹலோ, ஏடி வா வா வா. நீயே என் இடத்துக்கு வந்திருக்க. எங்க உன்னை பார்க்காம போயிட போறணும்னு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. நம்ம டீல் அப்படியே சப்பையா போயிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கேம் அப்படியே சூடு பிடிக்க போகுது. பத்தியா? யா 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 எஸ். ஆனா ஏடி, நான் உன்னை பார்க்கறப்போ ஏதோ ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்து போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பேன்ல. எஸ், அது எனக்கு இப்ப என்னன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி போலீஸ் அப்படியே உன்ன மாதிரி, அப்படியே அந்த கெத்து, அப்படியே அந்த ஃபிட்னஸ், ஆனா ரொம்ப வயலண்டா இருப்பாங்க. ஆமா, எஸ், அப்படியே உன்ன மாதிரிதான். அப்போ நான் கொஞ்சம் அசந்திருந்தா இந்நேரம் வர்மான ஒருத்தன் இங்க இருந்திருக்கவே மாட்டான். அதான் நான் அவளுக்கு ஒரு பக்காவா ஒரு ஸ்கெட்ச போட்டேன். எஸ், ஆனா அதுக்கப்புறம் நான் வேற யாருக்காகவும் அந்த அளவுக்கு மெனக்கெட்டதே இல்ல. சொல்ல போனா உனக்கு கூட நான் அந்த அளவுக்கு மெனக்கெட்டதே இல்ல. நான் அப்படி அசால்ட்டா விட்டதுனாலதான் நீ இந்த அளவுக்கு வந்து நிக்கிற. சரி, நான் கதைக்கு வரேன். நான் அவளுக்கு ஸ்கெட்ச் போட்டேன்னு சொல்ல தெரியுமா? அதுல அவ செம்மையா வந்து மாட்டிக்கிட்டா. அவ்வளவுதான், அவளுடைய சாப்டர் க்ளோஸ். இந்த வர்மா கிட்ட வம்பெடுத்தா என்ன ஆகும்? அதான் அவளை ஸ்பெஷலா தீர்த்து கட்டேன். ஆனா இதுல இன்னொரு ஹைலைட் தெரியுமா? அவ செத்துட்டான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவ என்ன ஆனான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ பேரு கூட
அவ பேரு எஸ் யா அவ பேரு Yes, let's end the game. This is the time for you to die. Bye, Eddie. Shit! I missed her! Shit, man! Shit! Oh! அண்ணா அண்ணா வந்துருங்கண்ணா அண்ணா எடு! வண்டி எடு! Move! எடி! உன்னை விட மாட்டேன்! Next time I won't miss you! ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு போலீஸா இருந்து அவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு ரொம்ப அவமானமா இருந்தது சார். நல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க சார். ஒரு போலீஸ்காரங்கிட்ட நேருக்கு நேரா நின்னு சண்டை போட்டு தோத்து போனாதான் அவமானம் பண்ணணும். உங்களை ஸ்மோக்கிங் பாம் போட்டு கடத்திட்டு வந்ததுக்கு அந்த வர்மா தான் அவமானம் பண்ணணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஆனா அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? அதான் இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுல, விடுங்க. சார் இந்த சிலையை என்ன சார் பண்றது? நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? வேண்டாம். கண்டிப்பா இந்த சிலையை தேடி வர்மா வருவான். அதனால இது என்கிட்டயே இருக்கட்டும். சார் இந்த சிலைக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே தைரியமா நுழைஞ்சவன் சார் அவன். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சார். பாத்துக்கலாம் சார். அவன மாதிரி அயோக்கியனுக்கே அவ்வளோ தைரியம் இருந்தா நம்மள மாதிரி போலீஸ்க்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு அவனுக்கு காட்டணும் சார்.